ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேல நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேமராவோட தண்ணிக்குள்ள குதிச்சு ஒரு 16 நிமிஷம் வீடியோ வெளியிடுறாரு. திஸ் இஸ் வாட் மோடி டசன்ட் வாண்ட் யூ டு சீன். இந்த தண்ணீருக்கு அடியில என்ன இருக்குன்னா 10 கோடி வருடங்களா பூமியில வாழ்ற ஒரு கடல் ஆமை இனம். இந்தியால வேற எங்கும் காணப்படாத கோரல் ரீஃப்ஸ், பவளப்பாறைகள், 1000 வருடங்களா யாரும் தொடாத காடுகள், வெறும் 237 பேர் மட்டுமே கொண்டு வாழும் ஒரு மனித இனம் எல்லாத்தையும் ஒரே ஒரு ப்ராஜெக்டுக்காக அழிக்க போகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா அங்க செய்ய போகும் ப்ராஜெக்ட் ஒரு துறைமுகத்துக்காகவோ இந்தியாவோட டிஃபென்ஸுக்காகவோ இல்ல, ஹோட்டல்ஸ், கெசைனோஸ், ஷாப்பிங் மால்னு என்டர்டைன்மெண்ட்டுக்கு கட்டுறதுக்காக இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய அரிய நிலத்தை அழிக்க போறாங்கன்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம், இந்தியாவோட எதிர்காலம். இதுல யார் சொல்றது நிஜம்? இன்னைக்கு இந்த தீவு என்ன, இந்த ப்ராஜெக்ட் என்ன, இதனால இந்தியாவுக்கு என்ன பலன், என்ன அழியும், யாரோட உரிமை போகும், எதையும் விடாம எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இதை பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க. தி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னத்தை அழிக்க போறோம்னு பார்க்கலாம். இந்தியாவோட தெற்கு நுனி மொத்தம் 910 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த தீவோட கடைசி பாயிண்டோட பேர் இந்திரா பாயிண்ட். இந்த தீவோட 85% யுனெஸ்கோவால தி கிரேட் நிக்கோபார் பயோஸ்பியர்னு அறிவிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. ஏன்னா இந்த காடு, இந்த நிலம், இந்த எக்கோசிஸ்டம், இதுக்கு இணையான இடம் இந்த பூமியிலேயே எங்கும் இல்லை. இந்தியா முழுக்க எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இதுதான் ஹோம். லெதர் பேக் கடல் ஆமைகள் 10 கோடி வருடங்களா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கு. டைனோசர்ஸ் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தது. அவை அழிந்த பிறகும் இது இன்னும் சர்வைவ் ஆகி இருக்கு. அந்த பீச் தான் இந்த ஆமைகளுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரே நெஸ்டிங் ஹோம், முட்டையிடும் இடம். அந்த இடத்துல தான் இந்திய அரசாங்கம் துறைமுகம் கட்ட போகுது. கலாத்தே பேனு அந்த ஒரு பீச். இந்த தீவுல வேற என்னென்ன இருக்குன்னா, வேற எங்கேயும் இல்லாத நிக்கோபார் மெகாபோட் பச்சி, ஜெயிண்ட் ராபர் நண்டுகள், உப்புத்தண்ணி முதலை, அந்தமானுடைய சர்பன்ட் ஈகிள்ஸ்னு ஆயிரக்கணக்கான ஸ்பீசிஸ்க்கு வீடு. இந்த எக்கோசிஸ்டத்துல மட்டும்தான் சர்வைவ் ஆகும். இப்போ மனிதர்களை பத்தி சொல்றேன். இந்த தீவுல மொத்தம் 8000 மக்கள் தொகை. அதுல பர்டிகுலரா ஒரு குரூப் இருக்காங்க, ஷாம்பென் பழங்குடியினர். வெறும் 237 பேர் கொண்ட ஒரு இனம். இந்திய அரசு அவங்கள பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப், மிக அபாயகரமான நிலைமையில இருக்கிற ஒரு ட்ரைபல் குரூப்னு அறிவிச்சிருக்காங்க. இவங்க வெளி உலக கான்டாக்ட் இல்லாம வாழ்றவங்க. அவங்களுக்குன்னு தனி லாங்குவேஜ், தனி நாலேஜ், தனி வாழ்க்கை முறை ஒரு 1000 வருஷமா மாறாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஐலாண்டை நம்ம டெவலப் பண்ண போறோம். இங்க என்ன பில்ட் பண்ண போறோம்னா, அந்த ப்ராஜெக்ட் பெயர் கிரேட் நிக்கோபார் ஐலாண்டோட ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஹோலிஸ்டிக்னா முழுமையான வளர்ச்சி. மொத்தம் 72,000 கோடி செலவுல இந்திய வரலாற்றிலேயே மிக எக்ஸ்பென்சிவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல இதுவும் ஒண்ணு. இதுல மொத்தமா 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்னா பார்க்கலாம். ஒன்னு கலத்தே பே. இங்க வருஷத்துக்கு ஒரு 1,60,00,000 ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு துறைமுகம் அமைக்க போறாங்க. நிக்கோபார சிங்கப்பூரா மாத்த போறோம்னு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்காங்க. இதை எங்க கட்ட போறாங்கன்னா, கலத்தே பேல லெதர்பேக் டர்ட்டில்ஸோட நெஸ்டிங் ஏரியால கட்ட போறாங்க. ரெண்டாவது கிரீன்ஃபீல்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் டியூவல் யூஸா சிவிலியன்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏர்ஃபோர்ஸ் நேவியும் ஆபரேட் பண்ணனும் சொல்லியிருக்காங்க. மூணாவது ஒரு 450 MVA கேஸ் சோலார் ஹைபிரிட் பவர் பிளான்ட். இந்த ஐலாண்ட் ஒட்டு மொத்தத்தையும் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஆக்கணும்னு முயற்சி பண்றாங்க. போர்ட், ஏர்போர்ட், டவுன்ஷிப் எல்லாத்துக்கும் இங்க இருந்து தான் பவர் சப்ளை போகுமாம். நாலாவது புதுசா ஒரு டவுன்ஷிப், அதாவது ஒரு நகரம், என்டர்டைன்மெண்ட் ஜோன், ஷாப்பிங் மால்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், கசினோஸ், க்ரூஸ் டெர்மினல்ஸ், ஷிப் பிரேக்கிங் யார்ட்னு ஒட்டு மொத்தமா ஒரு நகரத்தையே உருவாக்க போறாங்க. எங்கன்னா யுனெஸ்கோ பயோஸ்பியர்னு அறிவிச்சாங்கல்ல, அதுக்கு நடுவுல. இந்த சிட்டியோட மொத்த கவரேஜ் இருக்கும்ல, அது 166 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது கிட்டத்தட்ட 41,000 ஏக்கர் நிலத்துக்கு சமம். இப்ப இதை பத்தி நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்தியாவுக்கு இதனால என்னென்ன பலன், இந்தியாவோட ஷிப்மெண்ட், எக்ஸ்போர்ட் ஷிப்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்தியாவில இருந்து கிளம்பும் ஒரு சரக்கு கப்பல் நேரடியா அதோடைய டெஸ்டினேஷனுக்கு போகாம இங்கிருந்து சிங்கப்பூர் போகும், இல்ல கொழும்பு போர்ட் போய் அங்க இருந்து ஒரு பெரிய கப்பலுக்கு சரக்குகள் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தான் யூரோப் அந்த மாதிரி அதோட டெஸ்டினேஷன்களுக்கு போகும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட். இந்தியா இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்கு வெளிநாடுகளுக்கு ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 2,000 கோடி பணம் கட்டிட்டு இருக்கு. கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காவோட கரெக்டான வழி பாதையில உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரைட்ல மட்டும் உலகத்தோட 25% வர்த்தக கப்பல்கள் போயிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஆயில் சைனாக்கு போகுது, சைனால இருந்து
எலக்ட்ரானிக்ஸ் யூரோப்புக்கு போகுது. இந்த சோக் பாயிண்ட்டை யாரு கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு அசாத்திய பவர் கிடைக்கும் உலக அரசியல்ல. இப்ப சைனாவோட ஃபேக்டர் கடந்த 10 வருடங்களா இந்தியாவை சுத்தி இந்தியன் ஓஷன்ல சைனா போர்ட்ஸ் துறைமுகங்கள் கட்டிட்டு வருது. ஸ்ரீலங்காவோட ஹம்பந்தோதா போர்ட், பாகிஸ்தான்ல ஜவஹர் போர்ட், பங்களாதேஷ்ல, மியான்மர்ல, ஏன் ஆப்பிரிக்கால கூட அனலிஸ்ட் இதைய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னு சொல்றாங்க. சைனா இந்தியாவை சுத்தி நேவல் அசஸ் பாயிண்ட்ஸ் வச்சு சூழ்ந்திருக்கு. இதை பயன்படுத்தி போர்னு வந்துட்டா இந்தியாவுடைய வர்த்தக வழிகள், நேவல் ரூட்ஸ் கண்டிப்பா நெருக்கப்படும். கிரேட் நிக்கோபார்ல மட்டும் இந்தியாவோட நேவி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா மட்டும் இல்ல, சுண்டா ஸ்ட்ரைட், லும்பக் ஸ்ட்ரைட், பொம்பாய் வெட்டார் ஸ்ட்ரைட்னு சைனா சப்மரீன்ஸ் யூஸ் பண்ற ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் எல்லாத்தையும் இந்தியானால மானிட்டர் பண்ண முடியும். சைனா நமக்கு ஒரு ரியல் த்ரெட், ஆபத்து. அதுக்கு நிக்கோபார் ஒரு சிறந்த ஆன்சர், பதிலா இருக்கும். இந்தியாவுக்கு இதுல எக்கனாமிக்கலா என்ன லாபம் கிடைக்கும்னா, இந்த போர்ட் துறைமுகம் கட்டுறது மூலியமா 2040க்குள்ள ஒரு 50,000 வேலை வாய்ப்பும் வருடம் ஒரு 30,000 கோடி வருமானமும் கிடைக்கும் சொல்றாங்க. இது இந்தியன் கவர்மெண்டோட ட்ரீம், நிக்கோபாரை ஒரு சிங்கப்பூரா மாத்தணும்னு. ஆனா இந்த விசனோட காஸ்ட், ஒரு விலை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கே. சுற்றுச்சூழல் அழிவு, அதாவது உலகத்திலேயே எங்குமே இல்லாத சில விஷயங்களை இந்தியா அழிக்க போகுது. இப்ப நான் கொடுக்க போற நம்பர்ஸ் என்னோட நம்பர்ஸ் இல்ல, கவர்மெண்டோட சொந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 லட்சம் மரங்களை வெட்டியே ஆகணும். அது சாதாரண மரங்கள் இல்ல, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருடங்களா எவால்வ் ஆன ஒரு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். அதாவது இந்த மரங்கள் மூச்சு விட்டாதான் அந்த பகுதியில மழை பெய்யும். மரங்கள் போனா மழையோட பேட்டர்னும் மாறும். இதுக்கு கவர்மெண்ட் ஒரு காம்பன்சேஷன் பண்றன்னு ஒரு காமெடி சொன்னாங்க. அதுதான் ஹைலைட். இங்க அழிக்கப்படுற மரங்களுக்கு பதிலா அங்க ஹரியானாலையும் மத்திய பிரதேசிலையும் மரங்கள் நட்டுறோம், ஏஃபாரஸ்டேஷன் பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. ஆனா சயின்டிஸ்ட் சொல்றது என்னன்னா, இதை ஒரு சயின்டிபிக் நான்சென்ஸ்னு சொல்றாங்க. ஒரு டிராபிக்கல் ஐலாண்ட் ரெயின் ஃபாரஸ்ட ஒரு ட்ரை லேண்ட்ல மரம் நடுறதுனால ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? இது தாஜ்மஹாலை இடிச்சிட்டு தாஜ்மஹாலுக்கு பதிலா நாங்க போட்டோ வைக்கிறேங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. போர்ட் வந்தா கலத்தே பே முழுவதும் கான்கிரீட்டால நிரப்பப்படும். இந்த கோரல் ரீஃப்ஸும் மேங்க்ரோவ்ஸும் தான் சுனாமி நேச்சுரல் பேரியர்ஸ். அடுத்து சுனாமி வரும்போது ஒரு நேச்சுரல் தடுப்பு இருக்காது. டிசம்பர் 26, 2004 இந்தியன் ஓஷன்ல வந்த எர்த்குவேக் இந்த ஐலாண்டுக்கு பக்கத்துல தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதோட மேக்னிடியூட் 9.1. அது உலக வரலாற்றிலேயே தி டெட்லியஸ்ட் சுனாமியை கிரியேட் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 14 நாடுகள்ல 20,30,000 பேர் இறந்து போனாங்க. அந்த எர்த்குவேக்ல நிக்கோபாரோட நிலம் அடிக்கணக்குல கடலுக்குள்ள மூழ்குச்சு. அந்த தீவே நகர்ந்துச்சு. இந்த நேச்சுரல் பேரியர்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு கட்டுற அந்த நிலம், சிட்டிஸ், போர்ட் எல்லாம் ஒரு சுனாமி வந்தா தாங்குமா? அடுத்து வைல்ட் லைஃப். அங்கு மட்டுமே வாழ்ந்து பழகிய ஆயிரக்கணக்கான விலங்கினங்கள் அகதிகளாகும். அடுத்து பழங்குடியினர், ஷோபான் பழங்குடி. பொதுவா அந்த மாதிரி பழங்குடியினர்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். சாதாரணமா ஒரு சளி பிடிச்சாலே இறந்துருவாங்க. இன்கேஸ் அங்க சிட்டி உருவாச்சுன்னா அந்த இனம் பிழைக்க வாய்ப்பே இல்லை. இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், ஒரு பழங்குடியின மக்களுடைய இடத்தை ஏதாவதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா, கவர்மெண்ட் ஏதாவதுக்கு பயன்படுத்தணும்னா அந்த பழங்குடியினர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு கிட்டத்தட்ட பர்மிஷன் வாங்கணும். இது சட்டம், இது பண்ணியே ஆகணும். அப்ப அந்த ஷோபான் பழங்குடிக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்கும்ல, அவங்க கிட்ட அரசு அனுமதி வாங்கினாங்களா, பேசினாங்களா? இல்ல, அப்படி எதுவும் இல்லை. ஆனா ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு மனித இனம், ஒரு மொழி, அவங்களுக்கான தனியான அந்த நாலேஜ் சிஸ்டம், இது ஒட்டுமொத்தமா பூமியிலிருந்து அழிக்கப்படும். ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, இது டிஃபென்ஸுக்குன்னு இந்தியன் கவர்மெண்ட் ஜஸ்டிஃபை பண்றது ஃபேக். டிஃபென்ஸ் வேணும்னா அங்க ஐஎன்எஸ் பேஸ்னு ஆல்ரெடி ஒரு நேவல் பேஸ் இருக்கு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமே. நேவி ஒரு 5 வருஷமா அந்த நேவல் பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ண பர்மிஷன் கேட்கறாங்க, ஆனா நம்ம கவர்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்றாரு. ராகுல் காந்தியோட வெர்ஷன் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் பிளான் என்னன்னா, அங்க இருக்கும் லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி டிம்பரை விலைக்கு வித்து அந்த பணத்துல ஹோட்டல்ஸ், கெசினோஸ், ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ண போறாங்க. இதுதான் கவர்மெண்டோட உண்மையான பிளான் சொல்றாரு. கவர்மெண்டோட கவுண்டர் என்னன்னா, என்விரான்மெண்டல்ல கிளியரன்ஸ் வாங்கிட்டோம், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ல அப்ரூவல் வாங்கிட்டோம், 8 வைல்ட் லைஃப் காரிடோர்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். இது இந்திய வளர்ச்சிக்கு முக்கியமான திட்டம்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் பண்ண கவர்மெண்ட் என்விரான்மெண்டல் ரிவ்யூ பண்ணிருப்பாங்கல்ல,
அந்த பேப்பர்ஸை கொடுங்க, ரிவ்யூவை கொடுங்கன்னு கேட்டா நோ 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 நோ, அது நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்டது, அதனால அந்த பேப்பர்ஸை வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை வெளியிட்டாதான் உண்மையிலேயே நம்ம என்னென்னத்தை இழக்க போறோங்கிற உண்மை தெரியும். ஆனஸ்டா இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் தேவை. அந்த நீடு வந்து ரியல். சைனா இந்தியன் ஓஷனை சுத்தி இந்தியாவை சரவுண்ட் பண்ணிருக்கிறது உண்மை. நம்ம கிட்டயும் ஒரு சிங்கப்பூர் இருந்துச்சுன்னா வேர்ல்டு கிளாஸ்ல ஜென்யூனா இந்தியாவுக்கு ஒரு எக்கனாமிக் பூஸ்ட். ஆனா கேள்வி என்னன்னா, இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன விலை கொடுக்க போறோம்? 10 லட்சம் மரங்கள், கோடிக்கணக்கான வருடங்களா எவால்வ் ஆன பவளப்பாறைகள், டைனோசரையே பார்த்துட்டு வந்த அந்த கடல் ஆமைகள், 237 மனுஷங்க, பூமியில லாஸ்ட் ஆஃப் தேர் கைண்ட். அடுத்து 9.1 மேக்னிடியூட்ல ஒரு எர்த்குவேக் சுனாமி வந்தா இவங்க கட்ட போற சிட்டி இருக்குமா? அதுக்கப்புறம் இந்தியாவோட ஃபியூச்சரை பில்ட் பண்ணணும், இந்தியா ஒரு சூப்பர் பவர் ஆகணும். ஆனா லட்சக்கணக்கான வருடங்கள் முயற்சி பண்ணாலும் மனிதர்களால பில்ட் பண்ண முடியாத சில விஷயங்களை அழிச்சிட்டு தான் இதை பண்ணணுமா? நம்ம ஒரு மேரிடைம் சூப்பர் பவர் ஆகணும், எல்லாமே நமக்கு வேணும். அதே சமயம் இது எல்லாம் அழிக்கப்படாமையே இருக்கணும். நீங்க சொல்லுங்க, இந்த கிரேட் நிக்கோபர் ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கு தேவையா இல்லையா? இந்த நெருக்கடியான ஒரு குழப்பமான கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? இந்த வீடியோ உங்களை யோசிக்க வச்சதுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் யோசிக்கட்டும். இது மட்டும்தான் என்னோட கோரிக்கை. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.